எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம முதல்ல வந்து ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம். இந்த சிக்கனை ரெடி பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு பாத்திரம் வச்சு அடுப்பு பற்ற வச்சாச்சு. இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நம்ம சோம்பு சேர்த்துக்கிறோம். சோம்பு பொரியுதுங்க, பொரியட்டும். இப்போ நம்ம வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம போட்டுக்கலாம். இப்போது போட்டுட்டு கொஞ்சம் லேசாக வதக்கி விட்டுட்டு நம்ம கல் உப்பு சேர்த்துக்கலாங்க. எல்லாத்துக்குமே கல் உப்பு சேர்க்குறது தான், அதுதான் நல்லது. அதுதான் டேஸ்ட்டும் நல்லா கொடுக்கும். அதனால் கல் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ அது கூடயே நம்ம வந்து இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாங்க. சும்மா ஒரு அரை ஸ்பூன் போட்டால் போதும், நிறைய வேண்டாம். இஞ்சி பூண்டு போட்டுக்கிறோம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி வச்சுக்கலாங்க. நல்லா கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வதங்கிட்டதுக்கப்புறமா இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாங்க. அதே மீடியம் சைஸ் வந்து தக்காளி போட்டுக்கலாம். இப்போது எல்லாம் சேர்ந்து நல்லா வதக்கணுங்க. நல்லா தக்காளி எல்லாம் நல்லா வெந்து வர அளவுக்கு நல்லா நம்ம வதக்கணும். வதக்குனதுக்கப்புறமா அது கூட வந்து நம்ம வந்து சிக்கனை சேர்த்துக்கலாங்க. கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டிருக்கேன். போட்டு ஒரு வதக்கிட்டு நம்ம வந்து இப்போது சிக்கனை போட்டுக்கலாம். நல்லா மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கேங்க. ஒரு 4-5 தடவை நல்லா கழுவணுங்க. மஞ்சத்தூள் போட்டு நல்லபடியே நல்லா கழுவுனாக்கா இந்த நீச்ச ஸ்மெல்லாம் வராமல் இருக்கும் சிக்கனில். அதனால் மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவிக்கணுங்க. இப்போ நான் சிக்கனை வந்து நல்லா வதக்கிட்டேன். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு அது கூடயே வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூளும் 1 ஸ்பூன் மிளகாத்தூளும். மிளகாத்தூள் வந்து கொஞ்சமாக தான் போடணும், நிறைய போட வேண்டாம். ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். இப்போ மிளகாத்தூள் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. எல்லா சிக்கனில் எல்லா மசாலாவும் நல்லா கலந்து எல்லா கூடயும் ஈவனாக வந்து சேர்கிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து வதக்கியாச்சு. இப்போ வந்து அதுக்கேற்ற வந்து கொஞ்சமாக வந்து திட்டமாக தண்ணி, நிறைய வேண்டாம். அதுலேருந்து சிக்கன்லேருந்து தண்ணி வரும். அதனால் வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டால் போதும். வேகத்துக்காக நம்ம திட்டமாக வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். போதும் இந்த தண்ணி. இப்போ நல்லா ஒரு கலக்கிட்டு தட்டு போட்டு மூடி வச்சிடலாங்க. கொஞ்சம் நல்லா வேகும், சாஃப்டாக வேகும். அதுக்காக தட்டு போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். தண்ணி அப்படியே இருக்குதுங்க. கொஞ்சம் கலந்து விட்டுட்டு திரும்பவும் கொஞ்சம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். தண்ணி எல்லாம் வற்றி வரணும். இப்போ எடுத்து பார்க்கலாம். இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். நல்லா ட்ரை ஆகிடுச்சிங்க. எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்குது. நல்லா ட்ரை ஆகிடுச்சி. நல்லா வெந்தம் வந்திருக்குது. இப்போ நம்ம வந்து மிளகுத்தூள் போட்டுக்கலாங்க. மிளகுத்தூள் போடலாம். இப்போது நான் வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன். எவ்வளோ போடுறோமோ அவ்வளோன்னு டேஸ்ட்டு தான். மிளகுத்தூள் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. நான் போட்டிருக்கேன். இப்போது போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. கலந்து விட்டுட்டு லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி தூவி இறக்குனோம்னா சிக்கன் சுக்கா வந்து ரெடிங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். சாம்பார் சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்குங்க. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.